Rise, shine. நீ எழும்பி பிரகாசி. How can you rise, shine when the works of the flesh are holding you, brother? மாம்சத்தின் கிரியைகள் உங்களை பின்னாக இழுக்கும் பொழுது நீங்கள் எப்படி எழும்பி பிரகாசிக்க முடியும்? You got to put to death. நீங்கள் அவைகளை அழிக்க வேண்டும். You got to. நீங்க செய்துதான் ஆக வேண்டும். There's no other alternative. வேறு வழி கிடையாது. That's the meaning of turning at my reproof. அதுதான் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று தேவன் சொல்வதின் அர்த்தமாம். And I like Proverbs 1:23. You know what God is saying? When you do what I say, when you turn at my reproof, number 1, I will pour my spirit unto you. Number 2, I will make known my words unto you. நீதிமொழிகள் 1:23 வசனம் மிக அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படி நீ செய்யும் பொழுது என் ஆவியை உங்களுக்கு நான் அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன் என்று சொல்கிறார். Now, two things God says He will do for those who are going to be zealous and repent and turn. Turn means turn back. Repent. Turn means repent. Turn at His reproof. அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போது, அதாவது திரும்பு என்று சொல்லும்போது மனம் திரும்புதல், அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது, அதற்காக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படி நம்மை மனம் திரும்பும் பொழுது தேவன் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். 2 காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். Number 1, I'll pour my spirit upon you. முதலாவது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்கிறார். Now all of us know when God pours His spirit upon us, the glory of God will be seen upon us. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கோம், தேவன் தம்முடைய ஆவியை நம்ம மேல் ஊற்றும்போது தேவனுடைய மகிமை நம்ம மேல் காணப்படும். Don't you like God to pour His spirit? தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்ற வேண்டாமா? I will pour my spirit upon you. நான் என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன், அருளுவேன் என்று சொல்கிறார். And secondly He says, I'll make known my words unto you. இரண்டாவதாக சொல்கிறார், என் வார்த்தைகளை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். That is revelation. இதுதான் வெளிப்பாடு. Amazing. Number 1, glory upon you. Number 2, revelation for you. முதலாவது தேவனுடைய மகிமை, இரண்டாவதாக வெளிப்பாட்டை நான் தருவேன் என்று சொல்கிறார். For those who are going to turn at His reproof. அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுத்து மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இதை செய்வேன் என்று சொல்கிறார். Now what happens when glory of God, when the spirit of God comes upon you and revelation is being given to you by God, when glory plus revelation combines, darkness will have no effect, nothing at all concerning you. தேவனுடைய ஆவி, அதாவது தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுதும் அவருடைய வார்த்தைகளை வெளிப்பாட்டை அவர் உங்களுக்கு தருகிறதினாலும் என்ன நடக்கும் தெரியுமா? காரிருள் எந்த விதத்திலும் உங்களை தாக்காது, உங்களை கிட்ட நெருங்காது. It will have no impact, brother. அது எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காது. How can gross darkness have any impact on somebody on whom the glory of God is and was God's revelation? Glory plus revelation is equal to no impact of gross darkness. தேவனுடைய மகிமை ஒரு நபர் மேல் காணப்படும் பொழுதும் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பாடையும் தேவன் தந்திருக்கும் பொழுது அந்த நபரை எப்படி காரிருள் மூட முடியும்? இப்படியாக நான் சொல்கிறேன், தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சமும் அது எதற்கு சமம் என்றால் காரிருள் எந்த விதத்திலும் தாக்காது. Revelation is very, very important. வெளிப்பாடு என்பது மிக மிக முக்கியமாம். Without revelation you can't speak. வெளிப்பாடு இல்லாமல் உங்களால பேச முடியாது. You may know the word but no revelation you can do nothing. நீங்கள் வார்த்தை அறிந்திருப்பீர்கள், ஆனால் வெளிப்பாடு இல்லாமல் உங்களால பேச முடியாது. But God says if you're going to be zealous and repent and turn at His reproof, number 1, I'll pour my spirit upon you, the glory will rest upon you. Number 2, revelation of His word. இரண்டாவதாக, அதாவது தேவன் என்ன சொல்கிறார் என்றால், என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் செவி கொடுத்து திரும்பும் பொழுது முதலாவது என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன், இரண்டாவதாக என் வார்த்தைகளை நான் உங்களுக்கு வெளிப்பாட்டை தந்து என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.